இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? 8 நாள் அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா? சட்னி ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துக்கிட்டியா ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கன் இருக்கு. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? அவன் தண்ணி இறக்கிற இறப்பு, ஐயோ என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? பெத்தாலும் பெத்தேன், சாதாரண பிள்ளையா பெத்தேன், குண்டுமணி மாதிரி பெத்திருக்கேன். என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? சட்னி சட்டன் ஏன் அலையற? இந்தா மொத்தத்தையும் கொட்டிக்க. மொத்தமே இவ்வளவுதானா? ஆமா. உன் மவனோட பொறுப்பை நீ தான் மெச்சிக்கணும். என்ன? யூனியன் ஆபீஸுக்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு. உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான். இன்னும் சட்டத்தையே காணும். என்னங்க இது? நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுறேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க, நானே பின்னிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏல உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜடை போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. அது சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல. சம்சாரம் மாவு மிச்சம் இருக்குதா? இருக்க. அடுப்புல கல்ல போட்டு லேசா மாவை ஊத்தி அது மேல பரவலா எண்ணெயை விட்டு மிளகா அப்படியே உசுடு ஊதி சிறு வெங்காயத்தை சீவி அப்படி எப்படி தெளிச்சு தெளிச்சு உன் பையனை கொடுத்தது. அதானே கேட்டேன். மெதுவா மெதுவா அள்ளாத. எப்படி இருக்கு? பரவாயில்லையே, நல்லாதான் போட்டிருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன, நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டே போடுறேன் பார். என்னங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்றியே? காலையில நேரத்துல எழுந்து உன் புடவெல்லாம் கம்ப்ளீட்டா துவைச்சு போட்டாச்சு. ஐயோ, புடவை தச்சிங்களா? ஆமா, பொண்டாட்டி புடவைய புருஷன் துவைச்சு போட்டா அது அவமானம். ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால் அள்ளி போடுறது அவளோட கடமை. அப்பா, யூனியன் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். ஏய், உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். ஏமா, தடைய நீயே பின்னிக்கிட்டியா? இல்லத்த, அவர்தான். நான் தான் பின்னிக்கிட்டேன். ஏண்டே, உன் மவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. டிராக்டர் ஓட்டுறது, நாத்து நடுறது, அதோட இப்ப புதுசா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இருக்கான். என்ன